கடந்த 2 நாட்களாக எந்த தாக்குதலும் நடத்தல. அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்திய ஈரான். சர்வதேச அரசியலில் அதிரடி திருப்பம். மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த சில வாரங்களாக உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தி வந்த அமெரிக்கா ஈரான் மோதலில் தற்போது ஒரு முக்கியமான மற்றும் அமைதியான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 13 நாட்களுக்கும் மேலாக ஈரான் மீது தொடர்ச்சியான வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்க ராணுவம் தீவிரமாக நடத்தி வந்தது. இந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா தரப்பிலிருந்து எந்தவித தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்த திடீர் மௌனத்தை தொடர்ந்து தங்களது தரப்பிலிருந்து நடத்தப்பட்டு வந்த பதிலடி தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தொடர் மோதல்களால் அப்பகுதியில் நிலவி வந்த பதற்றமான சூழல் தற்போது சற்று தணிந்துள்ளதுடன் இந்த இரு தரப்பும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த மோதல்களின் காரணமாக அமெரிக்காவின் வசம் இருந்த ஏவுகணை மற்றும் ஆயுதங்களின் இருப்பு வெகுவாக குறைந்துவிட்டதே இந்த திடீர் மௌனத்திற்கு காரணம் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தி வந்த இந்த விவகாரம் தற்போது அமைதி பாதைக்கு திரும்பியிருப்பது உலக நாடுகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயினும் இந்த தற்காலிக அமைதி நீண்ட காலத்திற்கு நீடிக்குமா அல்லது மீண்டும் மோதல்கள் வெடிக்குமா என்பது குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. போர் முனையில் ஏற்பட்டுள்ள இந்த சடுதியான மாற்றம் சர்வதேச அரசியலில் மிக முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளன.